ஹாய், நான் உங்கள் மங்களூர்காரன். வெல்கம் டு another எபிசோட். இந்த எபிசோடில் போன எபிசோடோட கண்டினியூஷனாக தான் இருக்க போகுது. ஸோ ரன்னிங்கை பற்றி போன எபிசோடில் பேசியிருந்தேன். இந்த எபிசோடில் ரன்னிங்குன்ற அந்த டெர்மினாலஜி, அதை ஒரு அனாலஜியை மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது அனாலஜி அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டாக இல்லைன்னா ஒரு உவமையாக வச்சுக்கலாம். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, போன தடவை நீங்கள் ரன் பண்ணுறப்போ என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? இந்த எபிசோடில் நம்ம ஒரு வேலைகள்லாம் பார்த்துட்ருப்போம். நம்மளோட அன்றாடம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? பொதுவாகவே ஒரு அன்றாடம் எப்படி இருக்கும்? ஒரு பள்ளி பருவம் இருக்கும், ஒரு கல்லூரி பருவம் இருக்கும், அப்புறமா ஒரு வேலைக்கு போகிற பருவம் இருக்கும், திருமண பருவம் இருக்கும், அப்புறமா குழந்தைங்க, திருப்பி இது அப்படி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும். இந்த பேட்டர்னுக்குள்ளே நம்ம ஃபிட்னஸுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? இங்கே ஃபிட்னஸ் அப்படிங்கிறது நம்ம அன்றாட பண்ணக்கூடிய வேலைகளை இன்னும் சிறப்பாக பண்ணுறதுக்கு உண்டான ஒரு டூல், ஒரு கருவி மட்டுமே. அப்போ இந்த கருவி எதுனா இந்த உடம்பு தான் இந்த கருவி. இந்த கருவியை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் பண்ண போகிறோம். ஆனால் இதுக்குள்ளே, இந்த உடம்புங்கிற கருவிக்குள்ளே இந்த மனசுன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மனசுங்கிற விஷயந்தான் இந்த உடம்புங்கிறத பொதுவாகவே கண்ட்ரோல் பண்ணோம். இது எல்லாத்துக்குமே தெரியும் தான், இதில் ஒன்றும் புதுசாக கிடையாது. பட் பிரச்சனை என்னென்னா, ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட போகிறோம் அப்படின்னா அது எந்த விஷயமாகவும் இருக்கட்டும். இந்த கேஸில் நம்ம ரன்னிங் அனாலஜியை எடுத்துக்குவோம். போன தடவை நான் சொன்ன மாதிரி, நீங்கள் முதல்ல ஓடும்போது உங்களால் 500 மீட்ரு ஓட முடியாது. 500 மீட்ரு கூட ப்ராப்பராக ஓட முடியாது, நீங்கள் திடீர்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பயிற்சி பண்ண அது 50 கிலோமீட்டர் வரைக்குமே போகும். லாட்டுக்கு சொல்லலை, 50 கிலோமீட்டர் வரைக்குமே போகும், ஓடலாம். அது எப்படி நடக்குது? அதே உடம்பு தான். பெரிய லெவலில் பயங்கரமான சேஞ்சஸ்லாம் நம்ம ஸ்டைலில் டக்குன்னு மாறிடுமான்னா கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் தெரியும், நம்ம ஆஃபீஸில் நம்ம கூட வேலை பார்த்துட்ருக்கிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்துருக்கேன். அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு பார்த்தா நான் இப்போ ஒரு 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 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லடாக் மாரத்தானுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இது கேட்குற எத்தனை பேருக்கு ஆச்சரியமாக இருக்குங்கிறது தெரியலை. ஆமாம், லடாக்கில் மாரத்தான் நடக்கும். செப்டம்பர் மாதம் நடக்கும். இந்த லடாக் மாரத்தான் இருக்குல்ல, இந்த லடாக் மாரத்தான் மற்ற மாரத்தானுக்கும் இந்த மாரத்தானுக்கும் ஒரு குட்டி வித்தியாசம் இருக்குது. எஸ்பெஷலி அந்த மலைப்பிரதேசங்களில் வாழலைன்னா, அதாவது இந்த காஷ்மீர் இந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் வாழலைன்னா, அங்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கும் அங்கேயும் நம்ம இருக்கிறதுக்கும் அங்கேயும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, காற்றுல ஆக்சிஜனோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். கடல் மட்டத்துலேருந்து அதிகமாக இருக்க உயரத்தில் இருக்கிறதுனால. இந்த கடல் மட்டத்துலேருந்து உயரம்னா என்ன அப்படின்னா, சிம்பிள். இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு கடல் இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. அந்த கடலுக்கு ஒரு அடிப்பகுதி இருக்கும் இல்லையா? அங்கே அதை மட்டம்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படிங்கிறது. இது என்னென்னா, அவ்வளோ உயரம் போக போக ஆக்சிஜனோட குறைபாடு, அந்த காற்றுல ஆக்சிஜனோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே ஏரியாலலாம் இருந்துட்டு அந்த இடத்துக்கு போகிறதுனால நம்ம உடம்பு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதனால தான் லடாக் ஓடுறவங்க எல்லாருமே அந்த ஊருக்கு போய் அங்கே ஒரு வாரம் இருப்பாங்க. ஒரு வாரம் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த லடாக் மாரத்தான் ஓடுவாங்க. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு நம்மளை எது தயார்படுத்துது. இப்போ அந்த லடாக் மாரத்தான் ஓடுறதுக்காக நான் ஒரு அண்ணன், எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்க ஒரு அண்ணன், ஒரு நாள் 70 கிலோமீட்டர் ஓடி இருந்தார். 70 கிலோமீட்டர். திங்கக்கிழமை ஆஃபீஸ்க்கு வேலை பார்த்துட்டு இருந்தார். அந்த 70 கிலோமீட்டருக்கு அவர் ஒரு டைம் எடுத்துக்கிட்டார், அது வேற. சொல்கிறேன், முந்தின நாள் 70 கிலோமீட்டர் ஓடிட்டு மறுநாள் மனுஷன் ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்காரு. ஒரு மனுஷனை இது எந்த மாதிரி கொண்டு போகுது? அவர் பெரிய வீரரா அப்படின்னா கிடையவே கிடையாது. அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமையே அவர் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னா, அவங்க குடும்பத்துக்கிட்ட அவர் சொல்லிட்டு தான் வந்திருப்பார், நான் இன்றைக்கி ஓட போகிறேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் இருக்க மாட்டேன். எப்படி இப்போ கிரிக்கெட் விளாட போகிறாங்களோ அதே மாதிரி தான். ஸோ என்ன நடக்குது? எப்படி அந்த 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 ஒரு ரொட்டீனுக்குள்ளே போகிறது? நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்குள்ளே இந்த விஷயத்தை எப்படி உள்ளே கொண்டு வரது? இன்றைக்கி நிறைய பேர், இன்க்ளூடிங் மீ, நம்ம காலையில் ஆஃபீஸுக்கு போகிறோம், வர்றோம், வீட்டுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறோம். ஒரு அப்பாவா,
ஒரு கணவனா, ஒரு மனைவியா, ஒரு அண்ணனா, தம்பியா, தங்கச்சியா, இந்த மாதிரி வந்து நம்மளோட பொறுப்புகள்லாம் பார்த்துக்கிறோம். நம்ம நம்மள எப்ப பார்த்துக்கிறோம்? இந்த ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அப்ப நம்மள பார்த்துக்கிறது என்னது? ரெகுலரா ஆஃபீஸுக்கு போறோம். அதே வேல தான் பார்க்குறோம். அதிகபட்சமா வேற கம்பெனிக்கு போனோம்னா, அதே வேலைய தான் பார்ப்போம். இல்ல கரியரே சேஞ்ச் பண்ணா கூட, நம்ம ஒரு 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 மொனோட்டானி ஒரு 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 மொனோட்டோனஸா ஒரு ரொட்டீனா ஒரு ஏரியாக்குள்ள நம்ம போய்க்கிட்டு தானே இருக்கிறோம். இந்த ரொட்டீனுக்குள்ள இந்த ஃபிட்னஸ ஏன் கொண்டு வரணும்? இன்னைக்கு நெறைய பேரு நியூ இயர் சேலஞ்ச் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், ரெசல்யூஷன் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், ஏன் இன்க்ளூடிங் மீ நானும் ஒரு 1 இயர் ரெசல்யூஷன் தான் எடுத்திருக்கேன். இந்த ரெசல்யூஷன்லாம் எடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஆனா, இத நான் ஏன் நம்மளால பண்ண முடியறதில்ல? டிசிப்ளினா இருந்தா பண்ணிரலாம் ப்ரோ. டிசிப்ளின் எங்கேருந்து வரும் ப்ரோ? எது ப்ரோ டிசிப்ளின் முதல்ல? காலையில 5 மணிக்கு எந்திரிச்சிட்டா அது டிசிப்ளின் ஆயிருமா? இல்ல நைட் வந்து மிட் நைட் ஆயில பர்ன் பண்ணி வேலை பார்க்கறது வந்து டிசிப்ளின் ஆயிருமா? வாட் இஸ் த அவுட்கம்? அது எப்படி உங்கள வந்து இம்பேக்ட் பண்ணுது? உங்கள எப்படி கொண்டு போகுது? அப்போ இத வந்து எப்படி செய்ய வைக்கணும்? என்னப்பா எதப்பா பத்தி பேசிட்டு இருக்க? ஒண்ணும் புரிய மாட்டேங்குதேப்பா அப்படின்னா, நீங்க ஜிம்முக்கு போறவரா இருந்தா நீங்க ஜிம்முக்கு போங்க. நான் எப்பவும் போல யூசுவலாவே ஜிம்முக்கு போங்க. அந்த ஜிம்முல இருக்கிற பண்றவங்க எல்லாத்தையுமே நீங்க பாருங்க. யாராவது கரெக்ட்டான ஃபார்ம்ல அந்த ஒர்க் அவுட்ட பண்றாங்களான்னு பாருங்க. முதல்ல ஃபார்ம நீங்க கத்துக்கங்க. சொல்றேன். ஆனா, என்னைக்காவது இந்த ஜிம் ட்ரெய்னர் வந்து எல்லாருமே அந்த ஜிம்முக்கு முதல்ல போம்போது ஒரு ஜிம் ட்ரெய்னர் இருந்திருப்பாங்க. அந்த ட்ரெய்னர் வந்து அவங்க கூட இன்டராக்ட் பண்ணியிருப்பான், பேசியிருப்பான். ஒருமையில பேசலன்னே நினைக்காதீங்க. ஃப்ளோல போகுது. பேசியிருப்பாங்க. இந்த மாரி இந்த ஒர்க் அவுட் வந்து இப்படிதாங்க பண்ணணும். இது வந்து இந்த மசிலுக்கு தான். இது இப்படிதான் இருக்கும். இப்படிதான் பண்ணணும் அப்படின்னா, அப்படிதான் சொல்லிக் குடுத்துருப்பான். எல்லாத்துக்கும் ஒரே மாரி தான் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. ஆனா, என்னைக்காவது நீங்க நீங்க பெர்சனல் ட்ரெய்னிங்கேன்னா கூட எடுத்துக்கங்க. நீங்க சில இடத்துல ஃபார்ம்ஸ் தப்பா ரொம்ப ஃபார்ம்ஸ் தப்பா இருந்துச்சுன்னா, கரெக்ட் பண்ணுவாங்க. ஆனா கொஞ்சம் ஃபார்ம் மிஸ் ஆச்சுனாலாம் பண்ணவே மாட்டாங்க. நீங்க நெறைய பேர் ஜிம்ல போகும்போது பண்றதெல்லாம் பார்த்துருக்கலாம். மொமெண்டம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மசிலுக்கு வந்து அந்த வெயிட்ட குடுக்காம, மொமெண்டம்ல காத்துல வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏர் பம்ப் அடிக்கிற மாரி. பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, ட்ரைசெப்ஸ் மிஷின் சொல்லலாம். ரோப்ல வந்து ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. காத்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பாடி வெயிட்ட போட்டு பண்ண வேண்டிய ஒர்க் அவுட் அது. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, அப்ப இவங்களலாம் வந்து பயங்கரமா ஸ்ட்ரிக்ட்டா நீங்க வந்து இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும்னு பக்கத்துல கம்பு வச்சுக்கிட்டு நின்னீங்கன்னா, நாளையிலருந்து ஜிம்முக்கு வருவான்னு நெனைக்கிறீங்க? மாட்டாங்க. ஏன்? இங்க தான் ஒரு முக்கியமான வேலை ஒண்ணு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அது என்னன்னா, உங்கள நீங்களே ஏமாத்திக்கிறது. என்னப்பா சொல்ற அப்படின்னா, இதுல இன்னொரு இத இன்னொரு விதமா சொல்றதா இருந்தா, உங்க நர்வஸ் சிஸ்டம ரீவயரிங் பண்றது. உங்க பிரெயின ரீவயரிங் பண்றது. அதாவது எனக்கு ஒரு வாட்டி ஒரு லம்பார் மசில் அதாவது அ லோயர் பேக் பெயின் வந்து ஒரு வாட்டி செமையா வந்துருந்துச்சு. அப்போ நான் வந்து ஒரு ஃபிசியோதெரபிட்ட வந்து ஒருத்தர்ட்ட போயிருந்தேன். ஒரு டாக்டர் கிட்ட போயிருந்தேன். அப்ப அவர் அந்த ப்ராசஸ்ல வந்து ஒரு விஷயம் சொன்னாரு. நான் வந்து ரெகுலர் எக்சர்சைஸ் பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிற மாரி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். நீங்க இந்த மாரி ஒர்க் அவுட்லாம் குடுக்குறீங்க. ஆனா இந்த ஒர்க் அவுட்லாம் நான் ஒழுங்கா பண்ணிருவேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாரி நான் சொன்னேன். ஏன் இந்த மாரி சொல்றீங்கன்னு கேட்கிறப்போ, இல்ல வலிக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன். ஐ மீன் வலி இருக்கத்தான் செய்யும். ஆனா நான் அவர்கிட்ட சொல்லும்போது இது வந்து நான் அதேதான் அந்த டிசிப்ளின் ஃபேக்டர தான் சொன்னேன். அப்ப அவர் சிம்பிளா ஒரு விஷயம் சொன்னாரு. "நீ வலியோட ஒரு விஷயத்த பண்ணனா, நீ மறுநாள் உன் உடம்போ, இல்ல உன் மூளையோ அத உன்னைய பண்ண வைக்கும்னு நீ நினைக்கிறியா?" அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாரு. அந்த அந்த ஒர்க் அவுட் சொல்லும்போதே, அந்த ஒர்க் அவுட் நான் பண்ணிட்டு இருக்கும்போதே, ஒர்க் அவுட்ல எப்பவுமே ஒரு சின்னதா ஒரு பெயின் ஒண்ணு இருக்கும். அது ஆக்சுவலாவே எனக்கு லம்பார் மசில்ல பெயின் இருந்தது. அப்போ அவரு ஒர்க் அவுட் குடுத்திருந்தப்போ, சில விஷயங்கள என்னால பண்ண முடியல. காரணம், என்னோட கோர் மசில் வந்து ரொம்ப வீக்கா இருந்துச்சு. சரிங்களா? ஸோ பண்ண முடியலங்கிறப்போ, அவர் சொன்னாரு, "இப்போ ஒரு வலி இருக்குல்ல, இப்ப இந்த வலி வந்து உன் 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 மூளை வந்து இத செய்யாதடா, இது உனக்கு வலிக்குதுடா, இத செய்யாதடான்னு உன்ட்ட சொல்லிட்டு இருக்கா?" அப்படின்னு கேட்டாரு. "ஆமாங்க ஐயா, சொல்லிட்டு இருக்கு" அப்படின்னேன். இதே நீ வந்து ஒரு ஐஸ்கிரீமோ, இல்ல ஒரு சாக்லேட்டையோ கையில வச்சுக்கிட்டு உட்கார்ந்து Instagramல ரீல் ஓட்டிட்டு இருந்தா, உன் மூளை என்ன சொல்லும்னு கேட்டாரு. அது இன்னும் இன்னும் பார்க்க தான் சொல்லும். டைம் போறதே தெரியாது அப்படின்னு. அப்போ அந்த மூளைய அந்த அந்த ஒரு டைம் போறதே தெரியாத ஒரு விஷயத்த எப்படி நீ இதுக்குள்ள கொண்டு வர முடியும்னு யோசி அப்படின்னாரு. அது எப்படிங்கய்யா பண்ண முடியும்? அது வேற, இது வேற இல்லைங்கய்யா அப்படின்னு. அது அப்படி கிடையாது.
மூளைக்கு வலி வந்து ஒரு ஒரு கட்டம் வரைக்கும் அத அலோவ் பண்ணும். அதுக்கு மேல தான் உன்னைய பண்ண வேண்டான்னு சொல்லும். நீ அந்த ஏரியாக்குள்ள அங்கனக்குள்ளேயே கொஞ்ச நாள் சுத்திட்டு இருந்தன்னு வச்சுக்கோயேன், நீ கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா டெவலப் ஆயிருவேன்னு சொன்னாருங்க. அவரு சொன்ன அந்த விஷயம் வந்து, அது ஒரு பயங்கரமான ஒரு கேம் சேஞ்சரா இருந்துச்சு எனக்கு. இது இது வந்து எல்லாருமே சொல்றது தான். ஆனா, இத கேட்கக்கூடிய பொறுமையும், இது கேட்கக்கூடிய ஒரு நிலைமையும், இது கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளேயும் நீங்க போகும்போது தான் அது புரியும். இது வந்து இந்த பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல அடி வாங்கியிருந்தா, அது வந்து நான் எல்லா அடியையும் சேர்த்து தான் சொல்றேன். இது வந்து விளங்கும். ஐ மீன் விளங்கும்னா, மலையாளத்தில சொல்லுவாங்கல்ல மனசுல ஆயான்னு, அந்த மாதிரி பதியும், புரியும். ஒரு சில சூழ்நிலைகள், ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கத்துக் குடுக்குறப்போ, அது கடைசி வரைக்கும் மறக்காது. நீங்க அத வந்து உங்களுக்குள்ள அடாப்ட் பண்ணிக்குவீங்க. இது வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம். ஆனா இது ரொம்பவே ஒரு மெல்லிசான ஒரு விஷயம். இத நெறைய பேர் நம்ம வந்து ஆ இது தவறுகிற விஷயம். ஐ மீன் ஆ தவறுகிற விஷயம். இது உங்களுக்கு வரும்போது தாங்க இந்த டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு ஐட்டம் வந்து உள்ள வரும். இப்போ இது வந்து ஜிம்ல ட்ரெய்னர் வந்து நெறைய சொல்லி நீங்க கேள்விப்பட்டுருக்கீங்க. ஏன் ஜிம் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன் அப்டின்னா, இன்னைக்கு ஃபிட்னஸ் பத்தி பேசும்போது முதல்ல வர்ற ஐட்டம் வந்து ஜிம்மு தான் நம்ம மைண்டுக்குள்ள. நெறைய சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்ல யாராவது இப்படி சொல்றவங்கள நீங்க பார்த்துருக்கீங்களா? இல்ல யாராவது இப்படி உங்கள்ட்ட சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க. நீங்க வந்து இப்ப ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது, "ப்ரோ ஒரு கவுண்ட் போடுங்க. ஆனா கரெக்ட்டா போடுங்க ப்ரோ" அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு ரெப் பண்ணாலுமே கரெக்ட்டா பண்ணுங்க. இந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இந்த இந்த வார்த்தை தான் அந்த டாக்டரும் எனக்கு சொன்னது. இந்த கரெக்ட்டா பண்றது அப்டின்னா என்னன்னா, நீங்க போட்டு தம்ம கட்டிக்கிட்டு அந்த மாரிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆமா, இந்த மாதிரி சில சில ஒர்க் அவுட் அந்த மாரி பண்ண வேண்டியது இருக்கும். இப்ப ஸ்குவாட்லாம் பண்ணும்போது நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, ஏர கிராஸ்ப் பண்ணி, உள்ள ஹோல்டு பண்ணி, உட்கார்ந்து நீங்க எந்திரிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஏர வந்து வெளில விடணும். அப்ப நீங்க தம்மு கட்டி தான் ஆகணும். இது அந்த தம்மு கட்டுறது கிடையாது. இந்த மாரி ஒரு ஒர்க் அவுட் நீங்க ஒழுங்கா பண்றப்போ, அந்த பெயின் வந்து ஒரு ஸ்வீட் பெயின் அப்டின்னு சொல்லுவாங்க. அது அதுக்கப்புறம் இன்கிரீஸ் ஆகும். இது வந்து எக்ஸர்சைஸ்லன்னு கிடையாது. நீங்க எந்த ஒரு புது விஷயம் பண்ண போறதா இருந்தாலும் இப்படித்தான். ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு. அவரோட ஃப்ரெண்ட் ஒரு பையனுக்கு வந்து பேக்கரி வைக்கணும்னு பயங்கர ஆசையாம். அது கொஞ்ச நாள் வந்து அந்த ஒரு கிரேஸ் இருந்தது. எல்லாரும் பேக்கரி ஓப்பன் பண்ற கிரேஸ் ஒண்ணு இருந்தது. நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அந்த அவர பொறுத்தவரைக்கும் அந்த பேக்கரிங்கிறது கலர் கலரான அந்த கண்ணாடி, அந்த செட்டப், அரேஞ்ச்மென்ட் இதெல்லாம். ஆனா அதுக்கு பின்னாடி அவன்ல பண்ணக்கூடிய வேலை இருக்குல்ல. பேக்கரி காலையில 9 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். ஆனா, அவன்ல வேலை பார்க்குறவங்க காலையில 4 மணிலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க அன்னைக்கு தேதிக்கு. அந்த இடம், அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? பேக்கரிங்கிறது ஷோகேஸ் பண்ணக்கூடிய இடம் தான். ஸோ இது மாரி தான். நீங்க நாளைக்கு டீ கடை ஓப்பன் பண்ண போறீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு டீ ஆத்த தெரியணும். நீங்க டீ கிளாஸ எடுக்கணும், டீ கிளாஸ கழுவணும். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இப்படி தான் வந்து அந்த டிசிப்ளின் வரும். அப்புறம் இன்னொன்னு, இதுல வந்து நெறைய நம்ம ஏரியாவுல, நம்ம ஊர்ல, நம்ம சைட்ல, நம்ம கண்ட்ரில வந்து மித்துகள் நெறைய இருக்கும். இப்ப எல்லாருமே சோசியல் மீடியால இருந்து எல்லா இடத்துலயுமே நீங்க இந்த இந்த மித்த பிரேக் பண்றது, மித்த பர்ஸ்ட் பண்றதெல்லாம் கேட்டிருக்கீங்க. அதாவது ஜிம்முக்கு போனேன்னா உனக்கு வந்து வெயிட் எல்லாம் அதிகமா தூக்குறதுனால, இங்க பிரச்சனை வந்துரும், அங்க பிரச்சனை வந்துரும், இதுல அடிபட்டுரும், அதுல அடிபட்டுரும். அப்புறம் ஏதாவது பண்ண முடியாம போச்சுன்னா, "ஐயய்யோ! நான் நல்லா தானே இருக்கேன். இப்பவே எனக்கு நல்லா தானே போயிட்டுருக்கு. நான் ஏன் போயிட்டு வெயிட்ட தூக்கணும், அத பண்ணணும், பயங்கரமா எக்சர்சைஸ் பண்ணா எனக்கு அந்த மாரி ஆயிருமே, எனக்கு இந்த மாரி ஆயிருமே." அப்படின்னு நெறைய பேரு நீங்க பேசுறதையும், சொல்றதையும் கேட்டுருப்பீங்க. என்னைக்காவது பேக்கரில முட்டை பப்ஸ் வாங்கும்போதோ, சிக்கன் பப்ஸ் வாங்கும்போது பேக்கரிக்காரன்ட்ட கேட்டுருக்கோமா? இந்த பேக்கரி எக்ஸாம்பிள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேட்கிறதே கிடையாது. டாக்டர் மருந்து சீட்டு எழுதி குடுக்கும்போது, "இதுல ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமான்னு?" கேட்கிறாரு. அவருடைய ஒரு லுக் விடுவாரு. "என்னைக்காவது இந்த கேள்விய பேக்கரிக்காரன்ட்ட கேட்டிருக்கியாடா நீ?" ஏன்னா அங்க ஒரு ஒரு நார்மல் ஒரு ரொட்டீன் இருக்குல்ல. அவனுக்கு அதுல பிரச்சனையே இல்லல்ல. 45 வயசுக்கு மேல சுகர் வந்துச்சுன்னா, அது வர்ற வயசு தானப்பா." இப்படி ஒரு நார்மலைசேஷன் நம்ம பண்ணி வச்சிருக்கோம் இங்க. புரியுதா உங்களுக்கு? இத தவிர இந்த நார்மலைசேஷன்ல இல்லாதவங்கள இவங்க பார்க்குற பார்வை ஒண்ணு இருக்கு பாருங்க. அது ரொம்ப விசித்திரமா இருக்கும். "நீங்க பயங்கரமான டிசிப்ளின் ப்ரோ. பயங்கரமான டயட்ல இருக்கீங்க ப்ரோ." கிடையாது. இந்த இந்த ஜர்னி, இந்த ப்ராசஸ்க்குள்ள நீங்க போகும்போது, அது உங்களுக்கு நெறைய விஷயங்கள கத்துக் குடுக்கும். நீங்க உள்ள போகும்போது இருக்கிற மனுஷன் வேறையா இருப்பீங்க. வெளியில வரும்போது ம் வர்ற மனுஷன் வேறையா இருப்பீங்க. இது சினிமா படத்துல சொல்ற டயலாக்லாம் கிடையாது. நிஜமா சொல்றேன். நீங்க எந்த ப்ராசஸ்னாலும் எடுத்துக்கங்க. உங்கள நீங்க ஏமாத்தாம,
உங்கள நீங்க வந்து சகிச்சுக்கிட்டு, பொறுத்துக்கிட்டு நீங்க பண்ணும்போது, நீங்க உங்களையே மாத்திக்குவீங்க. இது உங்கள சார்ந்த இடமும், உங்கள சார்ந்த விஷயங்களும், உங்கள சார்ந்த நபர்களும் மாறுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 11 மணிக்கு மேல என்னை யாருமே கூப்பிட மாட்டாங்க நைட்டு. காலையில 5 டூ 7:30யோ 8 மணிக்கோ எனக்கு ஃபோனே வராது. ஏன்னா, அந்த நேரம் நான் ஜிம்முல இருப்பேன். இல்ல அந்த நேரம் நான் ஓடிட்டு இருப்பேங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாரி வந்து உங்கள வந்து இவன் இவன் இந்த மாரி பண்ண மாட்டான்பா, இவன் இந்த மாரி பண்ணக்கூடிய ஆள் கிடையாதுன்ற அந்த பேரு மாற ஆரம்பிச்சுரும். அப்புறம் முக்கியமான விஷயம் உங்க பிரெயின் ரீவயர் ஆகுறதும் சரி, உங்களோட ஆட்டிட்யூடும் வந்து வேற மாதிரி மாறிரும். அந்த அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம், அ அப்புறமா இருக்கக்கூடிய அந்த ப்ராக்ரஷன்ஸ் அதுக்கப்புறம் நீங்க திரும்ப என்ன ஆகும்னா, பேக் டூ பழைய ஃபார்முக்கே போயிடுவீங்க. நல்லா உடம்புலாம் வந்துருச்சு, இல்ல நீங்க நல்லா ரன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அப்போ மண்டைக்குள்ளலாம் நெறைய ஏற ஆரம்பிக்கும். அத ஏத்திக்காம எப்படி இருக்கிறது? நான் தான் பெரிய இது. இந்த ஹம்பிள்னஸ் அது அடுத்த கட்டத்துக்கான பிரச்சனை. முதல்ல நம்ம இதுக்குள்ள வருவோம். இந்த ரொட்டீனுக்குள்ள வந்து இந்த பிரைமரி பெனிஃபிட் எல்லாம் வந்து முதல்ல இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த ஹம்பிள்னஸ்க்கு போவோம். ஸோ இதுதான் இந்த மாரி கோர்வையா எதுவுமே இல்லாம அப்படியே நான் பாட்டுக்கு கட கட கடன்னு ஏதோ மண்டைக்குள்ள வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கேன். ஸோ நெறைய இந்த மாரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்மள சுத்தியே கூட நடக்கும். ஆனா இந்த 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 பிரைமரி பெனிஃபிட் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது வந்து த வே யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப் மச் பெட்டர் ஆஸ் யூ ஏஜஸ். வயசு ஆக ஆக வயசு ஆக ஆகன்னா இந்த வயசுனாலே 50, 60லாம் கிடையாது. இப்போ உங்களுக்கு இருக்குல்ல அது வயசு தான். 17ஆ இருக்கட்டும், 22ஆ இருக்கட்டும், 23ஆ இருக்கட்டும், 36ஆ இருக்கட்டும், 42ஆ இருக்கட்டும். இதெல்லாம் ஒரு வயசுனா இது வயசு தான். நீங்க வேணா சொல்லிக்கலாம். ஆனா உங்க உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றங்கள் அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸுக்கு இது ரிலேட் ஆகலாம் நிறையா. ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு ஒரு ஃபிட்னஸா நீங்க இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? ஐ மீன் நீங்க வந்து ஃபிட்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறது மூலமா என்ன நடக்கும்? அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது சொல்லணும்னு தோணுச்சு சொல்றேன். இது கொஞ்சம் ஓவரா கூட இருக்கலாம். எப்பவுமே வந்து நான் ஓடிட்டே இருக்கிற மாரி தான் அந்த டைம்லயே வந்து ஓடிட்டுருந்தேன். அப்போ ஒரு 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 1 நாள் 2 நாளா வந்து எனக்கு வந்து ஃபுட்டு வந்து கொஞ்சம் செட் ஆகல. ஸோ நான் வந்து எங்களோட மாமியார் வீட்ல இருந்த டைம், கொரோனா லாக்டவுன்னால என் ஒய்ஃப் வந்து கன்சீவா இருந்த டைம்ல, நான் வந்து எங்களோட மாமியார் வீட்ல இருந்த டைம் வந்து, அப்பதான் வந்து நெறைய சேஞ்சஸ் வந்து என் இதில நடந்துச்சு. ஏன்னா, அது நாள் வரைக்கும் நான் வந்து இருந்தது எல்லாமே தமிழ்நாட்ல இருந்தேன். எங்க அம்மா சாப்பாடு, அப்புறமா வந்து அந்த 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 ஃபுட் ஸ்டைல் வந்து எல்லாமே எனக்கு பழகுனது எல்லாமே. ஆனா இங்க வரும்போது எங்க ஒய்ஃப் வீட்ல அவங்க சமையல் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அம்மா மாதிரி அது இருக்காது. அஃப்கோர்ஸ் அம்மா மாதிரி இருக்காது. பட் த பாயிண்ட் இஸ் நாட் தட். என்னால சாப்பிட முடியாம போகுது. நாட் தட் வந்து எனக்கு அந்த சாப்பாடு பிடிக்கல. பட் சம் ரீசன் எனக்கு சாப்பிட முடியாம போகுது. 1 ஆர் 2 டேஸ் இந்த மாரி நடக்கும். நமக்கு சாப்பிடுறதுக்கு மனசே இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்க மாரி இருக்கும்ல. அந்த மாரி நினச்சுட்டு நான் விட்டுட்டேன். ஆனா மறுநாள் நான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு உதடு மட்டும் ட்ரை ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த உதடு மட்டும் எனக்கு தனியா அப்படியே துண்டா தெரியுது என் பாடி பார்ட்லருந்து. நானும் ரன் பண்ணும்போது தண்ணி குடிச்சு பார்க்குறேன். இப்ப என்னமோ சம்திங் தப்பா இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ என்னோட வயித்தோட இடது சைடு வந்து கொஞ்சம் லைட்டா பிரஸ் பண்ணாலே வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ டக்குன்னு என்ன சொன்னாங்கன்னா, "இது கொஞ்சம் குடல் வால்வு மாதிரி இருக்கு. நீ வந்து உடனடியா டாக்டர போய் பாத்துரு" அப்படின்னாங்க. இது வந்து எனக்கு ரன் பண்ணும்போது இந்த சிம்ப்டம் வந்து ரொம்ப அக்யூட்டா தெரிஞ்சுச்சு. என்னால பண்ண முடியல, பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல அப்படின்னாங்க. அப்போ போய் பார்த்தா, ஆமா. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல 10 எம்எம்க்கு குடல் வால்வு வந்து வெளில வந்துருந்துச்சு. அப்ப டாக்டர் வந்து ஒரு டேப்லெட் குடுத்துட்டு, இந்த மாரி "தம்பி இந்த டேப்லெட்ட போடு. இன்னைக்கு நைட்டு வலி வந்துச்சுன்னா, நாளைக்கு உனக்கு சர்ஜரி" அப்டின்னாரு. அது அது விஷயம் கிடையாது. அதுலருந்து 4 நாள்ல டெலிவரி என் ஒய்ஃப்‌க்கு. நான் சர்ஜரி பண்ணிக்கிட்டா, நான் ஒரு ஆளு தான் அலையணும். கொரோனா டைம் வேற. இந்த மாரி அந்த அந்த நைட்டு மட்டும் இருக்குல்ல, அது வந்து அது ஒரு மாதிரி போச்சு. அப்புறம் பார்த்தா எனக்கு வலி வரல. அப்புறம் மறுநாள் டாக்டர்ட்ட போயிட்டு, "டாக்டர் வலி வரல." "கங்கிராச்சுலேஷன்ஸ். நம்ம டேப்லெட்லயே சரி பண்ணிறலாம்" அப்டின்னாரு. அப்புறம் 1 மாசத்துல அது வந்து 5 எம்எம்மா குறைஞ்சிருச்சு. 1 மாசமா வந்து கொஞ்சம் இன்னும் அடர்டு டயட்ல போயி, எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் தவிர்த்து, அதான் இப்போ ஒரு பயங்கர ஒரு இதான டைம். பட் எனக்கு வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டு என்ன அப்டின்னா, அன்னைக்கு நான் அந்த ரன் பண்ணல அப்டின்னா, மேபி அது பர்ஸ்ட் ஆகுற வரைக்குமே கூட போயிருந்திருக்கலாம். நம்ம பாட்டுக்கு இருந்திருக்கலாம், வச்சிருக்கலாம். இந்த மாரி ஒரு ஒரு ரொட்டீன் வந்து ஒரு இம்பேக்ட் ஆகுறப்போ, அதில வந்து இந்த இந்த மாரி நீங்க ரெகுலரா
நம்ம பண்ணக்கூடிய இந்த எஸ்பெஷலி ஃபிசிக்கலி ஆக்டிவாக இல்லாத லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கு தான் இது வந்து ரொம்ப அப்ளிகபிள் ஆகும் மற்றவங்களோடையும். ஏன்னா என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட்டாகவே செடட்ரி லைஃப் ஸ்டைல் தான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா உட்காந்துட்டோம் அப்படின்னா 10 மணி நேரம் 12 மணி நேரம் உட்காந்தே போகும் ஒர்க் எல்லாமே. ஸோ அப்போ இந்த ஜேர்னி வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறப்போ இருக்கிற மனுஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு நம்ம இது பண்ணலாம். இந்த கற்றுக்கிறதுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டே உங்களுக்குள்ள பசி இருந்தால் தாங்கய்யா வரும். பசியை வர வைக்கிறது வேற. பட் இந்த இந்த கற்றுக்கிற பசி வந்து என்னென்னா இப்போ இந்த கற்றுக்கிறதுனா என்ன? நிறைய நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்குமே சரி இவங்களுக்குமே சரி இந்த இந்த பாஸ்சர் இல்லை அந்த எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு வரமாட்டேங்குதுங்க அப்படிம்பாங்க. இந்த வரமாட்டேங்குதுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களுக்கு பண்ணணும்னு ஆசை தான். எல்லாமே இது பண்ணுது. ஆனால் அவங்களால முடியலை. இப்போ இந்த அப்போ அதை நான் சொன்ன எக்ஸசைஸ் அனாலஜிலையுமே அந்த மாஸ்டர் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இவங்க பண்ணுறப்போ அந்த மசிலுக்கு அந்த லோடு விழ மாட்டேங்குது. இவங்களால பாடி வெயிட்டை வந்து ஷிஃப்ட் பண்ண முடியலை. அப்போ ஏன் ஷிஃப்ட் பண்ண முடியலை? எங்கே தடுக்குது? என்ன நடக்குது? அப்படிங்கிறது ஓரளவுக்கு மாஸ்டருக்கு பார்த்து கைட் பண்ண முடியும். ஆனால் அதை பர்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போடணும். இந்த எஃபர்ட் என்னென்னா இந்த எஃபர்ட்டில் தான் நான் சொல்கிறேன் உங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும் நிறையா. நீங்கள் இந்த ரொட்டீன் லைஃபுக்குள்ளே உங்களை நீங்கள் இழந்த விஷயம் வந்து நீங்கள் உங்களை நீங்கள் லூஸ் பண்ணதோ இல்லை உங்களை நீங்கள் லாஸ்ட் யூ காட் லாஸ்ட் இன் தேட் ரொட்டீன் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். உங்களோட நெகட்டிவ் என்னங்கிறத பார்க்க ஆரம்பிங்க. என்னால் ஏன் முடியலைங்கிற அந்த கொஸ்டின் வர ஆரம்பிக்கும். அப்போ மாஸ்டர் என்னால் இதை பண்ண முடியலைன்றப்போ அவர் வந்து குட்டி 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 கரெக்ஷனாக அப்போ தான் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இல்லை ப்ரோ நீங்கள் வந்து முட்டை வந்து பெண்டு பண்ணக்கூடாது, முட்டை நேராக வச்சுக்கணும், உங்கள் கோரை எங்கேஜ் பண்ணிக்கணும். அப்போ கோர் எங்கேஜ்னா என்ன, அது எப்படி பண்ணுறது? வெயிட் ஷிஃப்டிங்னா என்ன, அது எப்படி பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் உங்களோட நெகட்டிவ் அனலைஸ் பண்ணும்போது தான், நெகட்டிவ்ன்ற சொல்கிறத விடையும் த லேக் ஆஃப் அந்த பொட்டென்ஷியல் டு டூ இட்டுங்கிறதுக்குல ஃபிசிக்கலி மென்டலி இல்லை ஃபிசிக்கலி மென்டலி ரொம்ப முக்கியம். பட் ஃபிசிக்கலி சொல்கிறேன். ஆனால் ஒன்ஸ் அந்த பெனிஃபிட்டை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதை விட்டு வெளியில் போக மாட்டீங்க. இதுக்கு என்ன உதாரணம் நான் சொல்கிறது? ஸ்டீவ் ஜாப்ஸோடது ஒன்று சொல்லுவார்ல, ஸ்டே ஹங்க்ரி ஸ்டே ஃபூலிஷ் அப்படின்னு. இதில் ஸ்டே ஹங்க்ரி எனக்கு புரியுது, ஆனால் ஸ்டே ஃபூலிஷ் எனக்கு ரொம்ப நாளாக புரியாமல் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் ஸ்டே ஃபூலிஷாக இருக்கும்போது தான் நீங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்க முடியும். எனக்கு இது ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா, இப்போ இது தெரியும்னு சொன்னல, அப்புறம் ஏன் இது உனக்கு வரலான்னு கேட்பாங்க. இந்த வராததுக்கான அந்த காரணமும் வந்து நமக்கு தெரியாத ஒரு தான். ஏன் இது எனக்கு வரமாட்டேங்கிறது தெரியலை அப்படின்றப்போ நீங்கள் ஃபர்தராக பிரேக் டவுன் பண்ணி அந்த விஷயத்தை நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். அது வந்து உங்களோட ஒரு இயல்பு ஒன்று இருக்கும். ஒரு 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 த நேச்சர் யூ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒரு உங்களோட ஒரு ரானஸ் ஒன்று இருக்கும். அது கூட அது சேர்ந்தாதான் அந்த ப்ராக்ரஸ் வந்து இன்னும் நிறையா இருக்கும். பட் அந்த உங்களோட அந்த ரா யூ இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தேட ஆரம்பிக்கணும். அது எப்படி நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்கன்னா, புட் இன் டு ப்ராக்டிஸ். ஒரு விஷயத்தையே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இந்த ரானஸ் இன் யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கூட வந்து வெளியில் வர ஆரம்பிப்பான். அவள் உங்கள் கூட பேச அப்போ உங்களோட ட்ரூ பொட்டென்ஷியல் என்னங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு வரும்போது, அந்த உங்களோட ட்ரூ பொட்டென்ஷியல் உங்களுக்கு தெரிய வரும்போது, உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். யூ வில் ஃபீல் ஹாப்பி. அதுக்கு நீங்கள் வந்து நிறைய ஓப்பன்னஸாக இருக்க வேண்டியது இருக்கும். கூச்சமே படாமல், ஐயா எனக்கு இது வரலைங்க, எனக்கு இது தெரியலைங்க, எனக்கு நான் இதை தப்பாக பண்ணுறேன்னு எனக்கு புரியுதானே, நான் ஏன் இதை தப்பாக பண்ணுறேங்கிறது எனக்கு தெரியலை, நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னா மேபி அந்த மாஸ்டர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம போகலாம். ஜிம்மை மாற்றுங்க, மாஸ்டரை மாற்றுங்க. 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நீங்கள் ஜிம்முக்கு போக முடியாதா, போங்கன்றேன். இங்கேயே பிடிச்சி தொங்காதீங்க. எனக்கு புரியலனே சொல்லுங்கள். என்னமோ நினச்சிக்குவாங்களோ, நீங்கள் தான் காசு கொடுத்து போகிறீங்க, உங்களுக்காக நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் 1000 வீடியோ ஜிம்மில் பார்க்கலாம், 1000 வீடியோ நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் திருப்பி ஒர்க் அவுட்டுக்கு போகும்போது உங்களுக்கு அது வர மாட்டேங்குது, அந்த மசில் ஃபீல் பண்ண மாட்டேங்குதுன்னா ஓப்பனாக நீங்கள் சொல்லுங்கள். இது ஒர்க் அவுட் ஆகும்போது சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் அவ்வளோ விஷயம் ரன்னிங்கை பற்றி சொன்னேன்ல, என்னதான் நான் எவ்வளோதான் சொன்னாலும் நான் ஓடுற மாதிரி நீங்கள் ஓட முடியாது. ஐ மீன் எல்லாருமே ஒரே மாதிரி ஓட மாட்டாங்க. அதுக்கு ரன்னிங்க்கு ஃபார்ம் இருக்குங்கய்யா. ஆனால் அந்த வே யூ மூவ் இருக்குல்ல, அது வந்து ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். உங்களுக்கு ஃப்ளாட் ஃபுட் இருக்கலாம். ஃப்ளாட் ஃபுட் அப்படின்னா உங்கள் பாதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே கூட நீங்கள் பாருங்கள், உங்கள் பாதத்தை பாருங்கள், ஒரு ஆர்ச் ஒன்று இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆர்ச்சோட டெப்த்து வேறு மாதிரி இருக்கும். சில பேருக்கு அந்த ஆர்ச்சே இருக்காது, ஃப்ளாட்டாக இருக்கும்.
அப்போ இவங்க இந்த ஃப்ளாட்டாக இருக்கிறவங்களோ சரி, இல்லை ஆர்ச் கம்மியாக இருக்கவங்களோ சரி, ஓடும்போது என்ன ஆகும்னா, அந்த ஆங்கிள் வந்து லைட்டாக உள்ளே வந்து வரும். நீங்கள் அவங்க நடக்கும்போதும் பார்க்கலாம். கொஞ்சம் அப்படி இந்த கால் வந்து அப்படி உள்ள சரியும். அதுக்கு ப்ரொனேஷன் ஷூஸ்லாம் இருக்குது, அது வேற மேட்ரு, அது ரெண்டாவது விஷயம். ஸோ அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 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 ஃப்ளாட் ஃபுட்டாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆங்கிளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஷூஸ் இருக்குது, அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஆர்ச்சுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்னர் சோல்ஸ் இருக்கக்கூடிய ஷூஸ் இருக்குது. இன்னர் சோல்ஸ் தனியாக இருக்குது. அப்போ நான் பேர் ஃபுட் ஓடுறதா இருந்தால் என்ன பண்ணுவேன், பேர் ஃபுட்டாக நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் உடம்பு அடாப்ட் பண்ணிக்கும். அப்போ சரி, நீங்கள் பேர் ஃபுட்டாக ஓடுறீங்கன்னா ஆங்கிளுக்கு நீங்கள் இன்னும் அதிகமான கவனம் கொடுக்கணும் ஐயா. நீங்கள் ஆங்கிளுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்கான ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். அப்போ நீங்கள் உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதுக்கான ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்கள் போய் கேட்கணும். அது காசு அதிகமாக செலவாகுமான்னா கிடையாது. ஆளை தேடணும். உங்களுக்கான அந்த அந்த ட்ரெயினரை வந்து உங்களுக்கான ஆளை தேடணும். சில சமயம் அந்த உங்களுக்கான ஆள் நீங்களாவே கூட இருக்கலாம். அது உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் அதுதான் வாட் மேக்ஸ் லைஃப் மேஜிக்கல். ரொம்ப ஃபிலாசபியாக போதோ. முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லலான் இருக்கேன். ஒரு சயின்டிஸ்ட்டுங்க, அவர் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காரு. ஒரு இண்டஸ்ட்ரிக்காக வேலை பார்த்துட்ருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு எப்போவுமே ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எப்போது வீட்டுக்கு வரும்போதும் பார்த்தீங்கனாலுமே அவர் லேப் கோட்டு ஃபுல்லாகவே அந்த புகை வாசனை இருக்கும். அவங்க ஒய்ஃப் வந்து செல்லமாக கண்டிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரி இந்த ஸ்மெல்லு வந்து நீ வந்துட்டனாலே இந்த மாதிரி இருக்குது. அதை வந்து ரொம்ப ஹார்டாக கம்ப்ளைண்ட் பண்ணாமல் செல்லமாக கோச்சிக்குவாங்க இந்த மாதிரி. அப்போது ஒரு நாள் வந்து வழக்கம் போல் அவர் வீட்டுக்கு வர்றப்போ, என்ன நீ தம் அடிக்கிற நிறுத்திட்டியான்னு கேட்டாங்க. இல்லையே, ஏன்? உன் கோட்லேருந்து இந்த ஸ்மெல்லே வரலையே அப்படின்னு. நீ என்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாம், உன் கோட்லேருந்து அந்த சிகரெட் ஸ்மெல்லே வரலப்பா அப்படின்னு. அப்போ இவருக்கு வந்து என்னென்னா, அன்னைக்கு அவர் ஒரு கெமிக்கலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அந்த கெமிக்கல் தான் இதுக்கு காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன பண்ணுறாருன்னா, இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறாரு. ரிசர்ச் பண்ணால் ஆமாம், அந்த அந்த கெமிக்கல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஆக்சுவலாக ஒரு நம்ம டிட்டர்ஜென்ட் வாஷர் இருக்குல்ல. இப்போ இன்னும் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லப்போனால், நம்ம எல்லாருமே துணி துவைச்சதுக்கு அப்புறமா வந்து இந்த ஃப்ரெஷ்னர்ஸ்லாம் ஊற்றுவோம்ல, ஃப்ரெஷ்னர்லாம் ஊற்றுவோம்ல, நம்ம துணியெல்லாம் ஸ்மெல் பண்ணுறதுக்காக பண்ணுவோம்ல, அதான் அங்கே ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் அப்படின்னு சொல்லுவோம். அது நிறைய பிராண்ட் இருக்குங்க, எனக்கு மறந்துருச்சு. நான் ஜென்டல்ங்கிறது ஒன்று யூஸ் பண்ணுவேன், கோத்ரேஜோடது. பட் முன்னாடி எல்லாமே வந்து நம்ம தனியாகவே வந்து சர்ஃப் எக்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் கடைசியாக அலசும் போதெல்லாம் வந்து ஊற்றுவாங்க. அது பேர் மறந்துருச்சுங்க டக்குன்னு. ப்ளூ கலரில் ஷேஷியலெல்லாம் கிடைக்குமே. ஓகே, விடுங்க, புரியுதில்ல உங்களுக்கு, அவ்வளோதான். ஸோ ஒரு ஒரு வாலண்டியர் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து அவங்க வீட்டில் எக்கச்சக்கமான நாய்ங்க வந்து வச்சுருப்பாங்களாமா. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே போகும்போதே அந்த அந்த டாகோட ஸ்மெல் இருக்குல்ல, அந்த நாயோட அந்த ரோமத்தோட ஸ்மெல் இருக்குல்ல, அது வந்து நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஸ்மெல் வந்து. அப்போ அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி கொஞ்ச நாளைக்கு. ஏன் கொஞ்ச நாளைக்குன்னு சொல்கிறேன்னா, அப்புறம் திருப்பி எல்லோரும் பேக் டு ரொட்டீனுக்கே போயிட்டாங்க. என்ன அப்படின்னா, தே மிஸ் சம்திங். இந்த ஸ்மெல் போயிடுச்சு, ஆனால் ஒரு ஸ்மெல் இருந்ததில்ல, அது இல்லையே. உங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்ததே அந்த ஸ்மெல்லு தான். இப்போ அந்த ஸ்மெல்லு போயிடுச்சு. அப்போ என்ன யோசிச்சாங்கன்னா, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நல்ல ஃப்ராக்ரன்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணாங்க. ஸோ அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அவங்க இது பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து இந்த பவர் ஆஃப் ஹேபிட்டில் படித்த கதை வந்து இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டீங்கன்னா, அதை வந்து இன்னொரு விஷயமா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலைன்னா, உங்களுக்கு அது உங்கள் பிரெயின் வந்து ஆன்னுட்டு இருக்கும். அது வரலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் திருப்பி பழசுக்கு போயிடுவீங்க. உங்களுக்கு புரியுதா? நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு ஒரு விஷயம் வரலைன்னா திருப்பி போகிறீங்கல்ல, திருப்பி அது நானும் போனேங்க, 1 வருஷம் போனேன், 2 வருஷம் ஜிம்முக்கு போனேன், நானும் ஓடினேங்க, அந்த மரத்தன் ஓடினேன், இந்த மரத்தன் ஓடினேன், இன்னும் எல்லாம் பெருசாக இல்லைங்க, நான் விட்டுட்டேங்க. இதுக்கான காரணம் இது இன்னும் நாள் ரீப்ளேஸ் ஆகலைங்கிறது தான். ஸோ அதுதான் இந்த வாரத்துக்கான எபிசோட் நண்பர்களே. உங்களை மீண்டும் இன்னொரு எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மங்களூர்காரன். பாய்.